அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே, புதன் பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். புதன் பகவான் பிப்ரவரி 5ஆம் தேதியில் இருந்து 25ஆம் தேதி வரை அவர் கும்ப ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ஏற்கனவே 5இல் சனி இருக்கிறார். சனியுடன் புதன் 5இல் இணைகிறார். தங்களுக்கு புதன் பகவான் நட்பு கிரகம்தான். ஒரு பக்கம் அவர் விரய ராசிக்கும் அதிபதி, 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதி. பாக்கியஸ்தான அதிபதி 5ஆம் இடம் செல்வது நல்லதுதான். தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும், போட்டிகள் குறையும், பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தெளிவாக சிந்தித்து எதனையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பஸ்தானத்தை குருவும் சனியும் பார்க்கிறார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி உற்சாகம் காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையிலே இருந்த பிரச்சனைகள் தீரும். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் தங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறையினருக்கு அனுசரித்து செல்வது நல்லது. மனக்கவலை உண்டாகும். வீண் அலைச்சல், அதனால் சரியாக உண்ண முடியாமல் செல்லலாம். உடல் சோர்வு உண்டாகலாம். வீண் அலைச்சலை தவிர்த்து வேலையில் கவனம் செலுத்துவது நல்லது. ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு கஷ்டப்பட்டு தங்களுடைய வேலைகளை செய்ய வேண்டி இருக்கும். சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான ஒப்பந்தங்கள் வரலாம். தரகு, கமிஷன், ஏஜென்சி, தொழில் தொடர்பான ஒப்பந்தங்கள் வரலாம். அந்த ஒப்பந்தங்களினால் ஓரளவு லாபங்கள் உண்டாகும். பழைய கடனை அடைக்க இன்னொரு கடனை வாங்கக்கூடாது. வங்கியில், பேங்க் ஜாபில் உள்ளவர்களுக்கு சிலருக்கு இடமாற்றம், பதவி உயர்வு போன்றவை கிடைக்கலாம். சிலருக்கு புதன் பாதகமாக இருந்தால் நரம்பு தளர்ச்சி, முதுகு வலி, கால் வலி போன்றவை வரலாம். ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் புதன் பாதகமாக இருந்தால் திருவெண்காடு சென்று புதன் பகவானை தரிசனம் செய்யுங்கள். மகாவிஷ்ணுடைய ஸ்தோத்திரத்தை சொல்லுங்கள். ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் என்ற மந்திரத்தை 16 முறை சொல்லுங்கள். வாழ்வில் நன்மை பெறுவீர்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.